அனைவருக்கும் வணக்கம். விபுதர் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து சுபாஷ். ஸோ இன்றைக்கி குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம் நடந்துச்சு. அந்த மெயின்ஸ் எக்ஸாமில் ரீசனிங் பார்ட் ஒரு 40 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த 40 கொஸ்டினுடைய எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம் ஒன் பை ஒன் கொஸ்டினாக. ஸோ முதல் கொஸ்டின், மிகச்சரியான மாற்றுவிடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி ஒரு தொழிற்சாலையில் எப்போதும் இருப்பது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. வெரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் டாபிக் கீழே வரக்கூடிய கொஸ்டின். ஸோ இதில் ஒரு தொழிற்சாலையில் எப்போதும் இருப்பது எது? ஸோ அது கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மின்சாரம், புகைப்போக்கி, தொழிலாளர்கள் மற்றும் கோப்புகள். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் தொழிற்சாலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் எப்போதும் இருக்கக்கூடியதுங்கிறது தொழிலாளர்கள் தான். ஸோ ஆன்சர் சி. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தோன்னா, அடுத்த கொஸ்டினில் 366 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகத்தின் பக்கங்களை எண்ணுவதில் பயன்படுத்தப்படும் மொத்த இலக்கங்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 366 பக்கங்கள்னு கொடுத்துருக்காங்க. அதில் பயன்படுத்தக்கூடிய இலக்கங்களின் எண்ணிக்கை என்ன? ஸோ இதுதான் கேள்வியாக இருக்குது. இப்போ இலக்கங்கள்னு பார்க்கும்போது 366 அப்படிங்கிற எண்ங்கிறது 3 இலக்க எண். ஆனால் பக்கங்கள் எண்ணிடும் போது எதுலேருந்து ஆரம்பிப்பேன்? முதல்ல 1லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ அப்போ 1லேருந்து 9 வரைக்கும் இருக்கிற பக்கங்கள் ஓர் இலக்கம் கொண்ட பக்க எண்களாக இருக்கும். ஸோ அப்போ அதில் இருக்கக்கூடிய எண்கள் இலக்கங்களின் எண்ணிக்கை எத்தனை? 9. அதுக்கப்புறம் ஈரிலக்க எண்கள் எதில் ஆரம்பிக்கும்? 10ல் ஆரம்பிக்கும். 10லேருந்து 99 வரைக்கும் மற்றும் 90 பக்கங்கள் இருக்கும். எல்லாம் 10லேருந்து 99. 99 பக்கங்களில் ஏற்கனவே 9 பக்கங்கள் ஓர் இலக்க எண்கள்னு எழுதியிருக்கும். ஸோ 10லேருந்து 99 மற்றும் 90 ஈரிலக்க எண்கள் இருக்கும். ஸோ ஈரிலக்க எண்கள்னா மொத்த இலக்கங்களின் எண்ணிக்கை எத்தனை? 180. ஸோ மொத்தம் எத்தனை பக்கங்கள்னு கொடுத்துருக்காங்க? 366 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ 366 பக்கங்களில் 99 பக்கங்கள் ஏற்கனவே இலக்கங்களை கணக்கிட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய பக்கங்கள் எவ்வளவு? 366. அதில் 100 பக்கங்கள் 99 பக்கங்கள் போயிடுச்சு. அப்போ மீதி எத்தனை இருக்கும்? 267 பக்கங்கள் இருக்கும். 267 பக்கங்கள்ங்கிறது 3 இலக்க எண்களை கொண்ட பக்கங்கள். அப்போ அதில் இருக்கக்கூடிய இலக்கங்களின் எண்ணிக்கை எத்தனை? 267 3. ஸோ பெருக்குனா என்ன வரும்? 21 2 18 20 2 6 8 801. ஸோ அப்போ மொத்தமாக கூட்டணும்னா 9 1 10 1 8 9 8 1 9. ஸோ அப்போ மொத்த இலக்கங்களின் எண்ணிக்கை 990. ஸோ ஆப்ஷன் பி. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அடுத்த கேள்வி, ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் என்ன இருக்குதுன்னா ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் சில சிம்பிள்ஸ் இருக்குது. கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, இடதுபுறத்திலிருந்து 9வது மற்றும் வலதுபுறத்திலிருந்து 15வது இவை இரண்டிற்கும் மத்தியில் எது உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இடதுபுறத்திலிருந்து 9வதுனா நமக்கு இடதுபுறம், ஸோ லெஃப்ட் சைடு. இதுல இருந்து 9வதா என்ன எழுத்து இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9வதா 7 இருக்குது. அடுத்து வலதுபுறத்திலிருந்து 15வதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வலதுபுறத்திலிருந்து பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 வி இருக்குது. கேள்வி, இரண்டிற்கும் மத்தியில் உள்ளது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ 2 7 மற்றும் வி, இந்த 2 எழுத்து மற்றும் எண்ணுக்கு இடையில மொத்தம் எத்தனை இருக்குது? 5 உறுப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ அதில் நம்பர் அண்ட் லெட்டர் சிம்பிள் எல்லாம் சேர்ந்து இருக்குது. அதில் மத்தியில் என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மத்தியில் என்ன இருக்குது? டாலர் சிம்பிள் இருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் பி. ஸோ அடுத்த கேள்வி, நேரம் மற்றும் தூரம், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. ஒரு நாயானது தெற்கு திசை நோக்கி 50 அடி தூரம் ஓடிய பிறகு இடதுபுறம் திரும்பி 20 அடி தூரம் ஓடுகிறது. அப்போ முதல்ல என்ன சொல்றாங்க? அந்த நாயானது தெற்கு திசை நோக்கி 50 அடி. ஸோ தெற்கு திசை சவுத், தெற்கு திசை நோக்கி 50 அடி தூரம் ஓடிய பிறகு இடதுபுறம் திரும்பி, இப்போ இடதுபுறம்னா எந்த பக்கம் திரும்பி இருக்கும்? கிழக்கு பகுதியாக திரும்பி இருக்கும். அங்கே இங்க 20 அடி. ஸோ 50 அடி தூரம் அங்கிருந்து இடதுபுறம் திரும்பி 20 அடி தூரம் ஓடுகிறது. மீண்டும் இடதுபுறம் திரும்பி 7 அடி தூரம். இப்போ இடதுபுறம்னா இங்க வடக்கு நோக்கி திரும்பி இருக்கும். அதில் எவ்வளோ அடி தூரம்? 7 அடி தூரம் ஓடுகிறது. அடுத்து ஓடிய பிறகு இடதுபுறம் திரும்பி 6 அடி தூரம் ஓடுகிறது. மறுபடியும் இடதுபுறம் திரும்பி 6 அடி தூரம். எல்லாம் ஏன்னா மொத்தமாக இதனுடைய தூரம் 20. ஸோ அப்போ 6ன்னு போடும்போது அதுக்கு ஏற்றாப்புல கணக்கு பண்ணி போடணும். 6 அடி தூரம் ஓடுகிறது. மீண்டும் வலதுபுறம் திரும்பி 15 அடி தூரம் 15 அடி தூரம் ஓடுகிறது.
இப்போ கடைசியா என்ன டைரக்ஷன்ல இருக்குது? வடக்கு நோக்கி இருக்குது. இறுதியாக வலதுபுறம் திரும்பி 5 அடி தூரம் ஓடுகிறது. இறுதியாக வலதுபுறம் திரும்பி 5 அடி தூரம். இல்ல, கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? அந்த நாய் எந்த திசையை நோக்கி இருக்கும்? ஸோ திசை தான் கேட்டிருக்காங்க. இறுதியா அது எந்த திசையை நோக்கி இருக்குது? கிழக்கு திசையை நோக்கி இருக்குது. ஸோ அப்போ பதில் என்ன? கிழக்கு. ஸோ அடுத்த கொஸ்டின், அடுத்த கொஸ்டினும் எனக்கு டைரக்ஷன் வச்சு தான் கேட்டிருக்காங்க. ஏ ஆனது பிக்கு வடகிழக்கு திசையில் 50 மீட்டர் தூரத்திலும். ஸோ அப்போ திசைன்னு எடுத்துட்டோம்னா வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. ஸோ இது வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு. ஏ ஆனது பிக்கு வடகிழக்கு திசையில் 50 மீட்டர் தூரத்திலும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பி இப்போட பொசிஷனை நாங்கள் மார்க் பண்ணிடுறேன். ஏ என்பவர் வடகிழக்கு திசையில். ஸோ அப்போ வடகிழக்கு திசையில் 50 மீட்டர் தூரத்தில். 50 மீட்டர் தூரத்தில். ஏ என்பது பிக்கு வடகிழக்கு திசையில் 50 மீட்டர் தூரத்தில். அடுத்து பி ஆனது சிக்கு வடமேற்கு திசையில். பி ஆனது சிக்கு வடமேற்கு திசையில். அப்போ சிக்கு வடமேற்கு திசையில் 50 மீட்டர் தூரத்திலும் இருப்பின் ஏக்கு எந்த திசையில் சி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஏக்கு எந்த திசையில் சி இருக்கும்? ஸோ இப்போ ஏல இருந்து சி பார்க்கணும். ஏக்கு சி எந்த திசையில் இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்க இருக்காங்க? தெற்கு. ஸோ பதில் என்ன? தெற்கு. ஏக்கு எந்த திசையில் சி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஏக்கு சி தெற்கு திசையில் இருக்கும். அதாவது பதில் தெற்கு. அடுத்த கேள்வி, அடுத்த கேள்வி பஸ்ஸில் இருந்து கேட்டிருக்கிறாங்க. 7 நிர்வாகிகள் PQRSTUVW ஆகியோர் குறிப்பிட்ட வரிசையில் அலுவலகத்தை அடைகின்றனர். ஸோ யூ பிக்கு முன் உடனடியாக சென்றடைகிறார், ஆனால் எஸ்ஐ உடனடியாக பின்தொடரவில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்கிறாங்க? யூ என்பவர் யூ பிக்கு முன் உடனடியாக சென்றடைகிறார். பிக்கு முன்னாடியே உடனடியாக சென்றடைகிறார். ஸோ நான் இந்த ஆர்டர்ல எழுதிக்கிறேன். முதல்ல ரீச் ஆகிறவங்க, அடுத்து ரீச் ஆகிறவங்க, அடுத்து ரீச் ஆகிறவங்க, இந்த ஆர்டர்ல நான் எழுதுறேன். யூ என்பவர் பிக்கு உடனடியாக முன் சென்றடைகிறார், ஆனால் எஸ்ஐ உடனடியாக பின்தொடரவில்லை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அதாவது யூக்கு முன்னாடி எஸ் கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. அடுத்து ஆர் தான் கடைசியாக அலுவலகத்தை அடைகிறார். ஸோ ஆறுங்கிறவர் தான் கடைசியா அலுவலகத்தை அடைகிறார். அடுத்து டி என்பவர் பிக்கு பிறகு பின்தொடர்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பிக்கு அடுத்து யார் வரா? டி என்பவர். ஸோ அடுத்து என்ன சொல்றாங்க? டபிள்யூ என்பவர் டிஐ பின்தொடர்கிறான்னு சொல்றாங்க. அப்ப டபிள்யூ என்பவர் டிஐ பின்தொடர்கிறார். கொடுத்தாச்சு. கொஸ்டின் என்ன கேட்கிறாங்க? எனவே 4ஆவதாக அலுவலகத்தை அடைந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப 4ஆவதாக அலுவலகத்தை அடைந்தவர் யாருன்னா, மொத்தம் 7 நிர்வாகிகள்னு கொடுத்துருக்காங்க. நான் எவ்வளவு பொசிஷன் மார்க் பண்ணிருக்கேன்? 5 பேரோட பொசிஷன் தான் மார்க் பண்ணிருக்கிறேன். இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எஸ்ஐ உடனடியாக பின்தொடரவில்லைன்னு சொல்றாங்க. அப்போ யூங்கிறவர் வேற யாரையோ பின்தொடராரு. இப்போ 7 பேர்ல 5 பேர் இங்க நான் பொசிஷன் மார்க் பண்ணிட்டேன். இதுல விடுபட்டு போன நபர் யாரு? எஸ் மற்றும் கியூ. இந்த 2 பேர் தான் இதுல இல்லை. அப்ப கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க? யூ என்பவர் எஸ்ஐ பின்தொடரவில்லைன்னு சொல்றாங்க. அப்ப யாரை பின்தொடர்ந்திருப்பார்? கியூவை பின்தொடர்ந்திருப்பார். கியூ எஸ்ஐ பின்தொடர்ந்திருப்பார். புரியுதா? ஸோ இப்போ 7 பேரோட பொசிஷன் மார்க் பண்ணியாச்சு. இப்போ கேள்வி என்ன? 4ஆவதாக அலுவலகத்தை அடைபவர் யார்? அப்போ முதல்ல, 2வது, 3வது, 4வது. இப்போ 4ஆவதாக அந்த அலுவலகத்தை அடைபவர் பி. ஸோ ஆன்சர் பி. ஸோ அடுத்த கேள்வி, கோடிங் அண்ட் டீகோடிங்ல அடுத்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஒரு குறியீட்டு மொழியின் அடிப்படையில் பின்வரும் கேள்விகளுக்கு பதிலளிக்க அப்படின்னு சொல்லி காலம் 1, காலம் 2 2 கொடுத்துருக்காங்க. காலம் 1ல இருக்கிற வார்த்தைகளுக்கு காலம் 2ல அதனுடைய கோடிங் இருக்குது. ஆனா என்ன இருக்குது? ஷஃபிளா இருக்குது. டைரக்டா எனக்கு கோடிங் கொடுக்காம பொறுத்துக்க மாதிரி அந்த கோடிங்கை கொடுத்துருக்குறாங்க. நான் முதல்ல எந்த வேர்டுக்கு என்ன கோடிங்கிறத சூஸ் பண்ணி நான் அதுல இருந்து அந்த கோடை கண்டுபிடிக்கணும். இப்போ கேள்வி எனக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீட் என்ற வார்த்தைக்கு சரியான குறியீட்டை கண்டறியவும் அப்படிங்கிறது தான் எனக்கு கேள்வியா இருக்குது. இப்போ நீட்ங்கிற வார்த்தையில என்னெல்லாம் இருக்குது? NEET இருக்குது. இப்போ NET இந்த 3 எழுத்துக்கான கோடை நான் கண்டுபிடிக்கணும். இப்போ கொஸ்டின்ல பார்த்தோம்னா, கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறதுல நெட்டுங்கிற வார்த்தை இருக்குது. நெட்டுங்கிறது 3 எழுத்து வார்த்தை. ஸோ அப்போ எனக்கு இந்த பக்கம் கொடுத்துருக்கிற கோடுல 3 எழுத்து என்ன இருக்குது? ABI இருக்குது. அப்போ நெட்டுங்கிற வார்த்தைக்கான கோட் ABI. ஆனா
n ஈக்குவல் டு ஏ, இ ஈக்குவல் டு பி, டி ஈக்குவல் டு ஐன்னு எடுக்க முடியாது. ஏன்னா அதையுமே என்ன கொடுத்துருக்காங்க, ஷஃபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு எழுத்து தான் இதுக்கு பொருந்தும். ஸோ அப்போ வேற ஏதாவது எழுத்து இருக்கான்னு பார்க்குறேன். வேற NEET, ஈக்கான கோடு எனக்கு தேவை. அப்போ ஈங்கிற எழுத்து எங்க இருக்குது, இங்க அட்ரஸ்ல இருக்குது ஈங்கிற எழுத்து. அப்போ அட்ரஸ்க்கான கோடு எங்கன்னு பார்க்குறேன். அட்ரஸ்க்கான கோடுன்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸ்ல என்ன இருக்குது, 2 D இருக்குது, அப்புறம் 2 S இருக்குது. அப்போ அதுக்கான கோடிங் இருக்கிற ஆப்ஷன் என்ன, இந்த ஏ இருக்குது. புரியுதா? ஸோ அப்போ ஏல பார்த்தோம்னா OOP இருக்குது. அப்போ OO மற்றும் PPங்கிறது DS, இதுல ஏதோ ஒன்றுக்கான கோடு. அதை தவிர மீதி என்ன இருக்குது, BLB இருக்குது. இந்த BLBல ARE, அந்த விடுபட்டு போன ARE, இதுல ஏதோ ஒரு எழுத்துக்கான கோடு தான் BLBங்கிறது. அப்போ இங்க எனக்கு நெட்டுக்கு நான் என்ன பார்த்திருக்கேன், ABIன்னு பார்த்திருக்கேன். ஸோ நெட்டுங்கிற வார்த்தைக்கு கோடு ABI. இப்போ இது ரெண்டுக்கும் பொதுவா இருக்கிறது எது, என்ன எழுத்து இருக்குது, இ இங்க பொதுவா இருக்குது, இங்க இ பொதுவா இருக்குது. கோடிங்ல பார்த்தோம்னா பி இங்க இருக்கு, இங்கேயும் பி இருக்குது. அப்போ ஈக்கான கோடு என்ன, பி. இதுதான். ஸோ அப்போ கேள்வியில எனக்கு நீட்டுங்கிற வார்த்தையை கேட்டிருக்காங்க. இப்போ நீட்டுங்கிற வார்த்தையில எனக்கு ஈ இருக்குது, ஈங்கிறது என்னவா இருக்கும், பின்னு இருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன்ல பார்த்தோம்னா 2 பி வரக்கூடிய ஆப்ஷன் என்ன, IBBA. ஆனா ஆப்ஷன் ஏவும் ABBIன்னு இருக்குது, 2 பி இருக்குது. அப்போ ஆப்ஷன் AD, இந்த ரெண்டுல எது வரும். ஸோ அப்போ N அல்லது T, அந்த ரெண்டுக்கான கோடு எனக்கு தெரியணும். ஸோ டீங்கிற எழுத்து நெட்டில் இருக்குது. நெட்டில் இருக்கிறதுல நம்ம எதுக்கான வார்த்தையை கண்டுபிடிச்சோம், ஈங்கிறது பிக்கு பொருந்தும்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். அப்போ NT, இந்த ரெண்டுல எது ஏ எது ஐ அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். அப்போ வேற எங்கெல்லாம் N இருக்குது, N இருக்கிற எழுத்துலாம் இங்க சவுண்ட்ல இங்க N இருக்குது, அப்புறம் குரோனியில இங்க N இருக்குது. ஸோ சவுண்ட், குரோனி, இந்த ரெண்டுமே எத்தனை எழுத்து வார்த்தை, 5 எழுத்து வார்த்தை. ஸோ அதே மாதிரி 5 எழுத்து இருக்கிற மாதிரி கோடு எங்கெல்லாம் இருக்குது, IJKTV, IKMOP, இந்த ரெண்டும் தான் 5 எழுத்து கோடு உள்ளது. ஸோ அப்போ இந்த 2 வார்த்தைக்கான கோடு எங்க இருக்குது, இந்த 2 இடத்துல தான் இருக்குது. அப்போ பொதுவா என்ன எழுத்து இருக்குது இங்க, ON. அதே மாதிரி இங்கேயும் ON, ரெண்டு வார்த்தை எனக்கு பொதுவா இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் ONக்கு பொதுவா இருக்கிற மாதிரி I மற்றும் K, இங்கேயும் IK எனக்கு பொதுவா இருக்குது. ஸோ அப்போ I அல்லது K தான் ONக்கு பொதுவான கோடா இருக்கும். ஸோ அப்போ Nக்கு பொதுவான கோடு இந்த IO இருக்கலாம். ஆனா இங்க எனக்கு Nக்கான கோடா இங்க பக்கத்துல என்ன இருக்குது, I தான் இருக்குது. ஸோ அப்போ Nக்குள்ள கோடு என்ன வரும், I. ஸோ அப்போ IBBTக்கான கோடு என்னவா இருக்கும், A. ஸோ அப்போ ஆப்ஷன் D அதுதான் சரியான ஆன்சர். ஸோ அடுத்த கேள்வி, ஆட் ஒன் அவுட். கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்றாங்க. கீழ்காணும் எண்களுள் வேறுபட்ட எண் குழுவை எழுதுக அப்படின்னு சொல்றாங்க. கொடுத்துருக்க எண்கள் எல்லாம் பார்த்தா இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல ஏதாவது ரிலேஷன் ஃபாலோ ஆகுதா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணணும். ஸோ ரிலேஷன் ஃபாலோ ஆகுதுன்னா 71, 7, 3, 17. வித்தியாசம் பார்த்தோம்னா இங்கேயும் 67, 71, 3, 5ன்னு சொல்லிட்டு வித்தியாசம் பார்த்தா எனக்கு அதை ஏதோ ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகுற மாதிரி தெரியல. ஆனா எண்களை பார்த்தோன்னே என்னால் சொல்ல முடியும், கொடுத்துருக்க எண்கள் எல்லாமே என்ன, பகா எண்கள், பிரைம் நம்பர்ஸ் என்னால் சொல்ல முடியும். அப்போ பிரைம் நம்பர்ஸ்னா 71, 7, 3, 17. அதே மாதிரி 67, 71, 3, 5, 41, 5, 3, 47 எல்லாமே பிரைம் நம்பர்ஸ். ஆனா ஆப்ஷன் டில இருக்கக்கூடிய 14 மட்டும் என்ன, பகா எண் கிடையாது. அப்போ கொடுக்கப்பட்டுள்ள எண் குழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் குரூப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல இந்த டி மட்டும் தான் மாறுபட்ட ஒன்று. ஏன்னா அதுல கொடுத்துருக்கிறதுல ஒரு எண் என்னவா இருக்குது, பகா எண்ணா இருக்கு, பகு எண்ணா இருக்குது. மற்ற எல்லாமே என்ன, பகா எண்கள். இதுதான். ஸோ அடுத்த கேள்வியும் கிளாசிஃபிகேஷன் டாபிக் கீழே தான். வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி எண்களுக்கான குழுக்கள் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெஃபரன்ஸாக எனக்கு ஒரு நம்பர் குரூப் கொடுத்துட்டாங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்புகளுள் 81, 7, 69 என்னும் தொகுப்புக்கு இணையானதை தேர்ந்தெடுக்க. அப்போ இதில் என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதோ அதே பேட்டர்ன் ஃபாலோ ஆகிற ஆப்ஷனை தான் சூஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதில் ஃபாலோ ஆகிற பேட்டர்ன் என்ன, கொடுத்துருக்க நம்பர் 81, 7, 69. இப்போ இதில் என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதுங்கிறத பார்க்கணும். ஸோ கொடுத்துருக்கிறதுல நான் வித்தியாசம் பார்க்குறேன். இதனுடைய வித்தியாசம் என்ன, 4. இதனுடைய வித்தியாசம் 8. ஸோ அப்போ அடுத்தடுத்த எண்களுக்கு இடையான வித்தியாசம் 4ஆவும் 8ஆவும் இருக்குது. இதே பேட்டர்ன் ஆப்ஷன்ல ஃபாலோ ஆகுதான்னு பார்க்குறேன். இதனுடைய வித்தியாசம் 4, இதனுடைய வித்தியாசம் 8. அடுத்து இதனுடைய வித்தியாசம் 4, ஆனால் இதனுடைய வித்தியாசம் 11. அடுத்து 64, 61 வித்தியாசம் 3, 53, 61 வித்தியாசம் 8. ஸோ இதனுடைய வித்தியாசம் 4, இதனுடைய வித்தியாசம் என்ன இருக்குது, 9.
ஸோ அப்போ கொடுக்கப்பட்டுள்ள எண் தொகுப்புக்கு இணையாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் ஏ. ஸோ ஆன்சர் ஏ. ஸோ அடுத்த கேள்வி ஸ்கொயர் கம்ப்ளீஷன் டாபிக் கீழே வந்து கேட்டிருக்காங்க. பின்வரும் கேள்விகளிலும் 4 மாற்றுகளிலிருந்து ஒரு உருவத்தை தேர்ந்தெடுத்து வரைபடத்தில் உள்ள வெற்றிடத்தை நிரப்புக. கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்கொயரை நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான இந்த போர்ஷன் ஆப்ஷனில் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு இதில் உள்ள இந்த ஷேப் ஃபாலோ ஆகுது. ஸோ அப்போ இங்கே என்ன இருக்கும்? இந்த இடத்துல இந்த ஷேப் வரும். ஸோ இதை தாண்டி இருக்கக்கூடியது இங்கே எனக்கு இந்த ஷேப்பு, அதே மாதிரி இங்கே என்ன வரும்? இந்த ஷேப் வரும். ஸோ இந்த ஆப்ஷன் ஃபாலோ ஆகிறது என்ன? ஆப்ஷன் டி மட்டும்தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து நீர் பிம்பம் கேட்டிருக்காங்க. ஸோ மிரர் இமேஜ் மாதிரி வாட்டர் இமேஜ் கொஸ்டின். பின்வரும் வினாவில் இடம்பெற்றுள்ள படம் சரியான நீர் பிம்பத்தை தேர்வு செய்க. அப்போ நீர் பிம்பம்ங்கிறத எப்படி தேர்வு பண்றது? அந்த இடத்துல நீர் பிம்பம்ங்கிறதுக்கான அந்த அச்சு கோடுங்கிறது எங்க இருக்கும்னா அடியில் இருக்கும். இந்த இடத்துல தான் எனக்கு நீர் பிம்பத்துக்கான கோடு இருக்கும். அப்போ இந்த இமேஜினுடைய எக்ஸாக்டான தலைகீழியை தான் நான் சூஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல எனக்கு வேறுபாடுன்னு என்ன கொடுத்துருக்காங்க? உள்ள இந்த ஃப்ளவர் ஷேப்ல ஒன்று இருக்குது. இது என்னவா? இது அப்வர்டா இருக்குது. ஸோ இந்த இமேஜில் எனக்கு அது என்னவா மாறிடும்? டவுன்வேர்டாக மாறிடும். அப்போ டவுன்வேர்டாக இருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா இந்த 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்து அதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த கதிர்கள் மாதிரி இருக்கக்கூடிய கோடுகள் பார்க்குறேன். மேலே எத்தனை கோடு இருக்குது? மேலே சரி பாதியாக நான் பிரிச்சோம்னா அதில் மேலே 3 கோடுகள் இருக்குது. அப்போ இங்கே தலைகீழாக வரும்போது அதே மாதிரி சரி பாதியாக பிரித்தா கீழே தான் எத்தனை கோடுகள் இருக்கணும்? 3 கோடுகள் இருக்கணும். ஸோ அப்போ கீழே 3 கோடு இருக்கிற மாதிரி ஆப்ஷன் எது ஃபாலோ ஆகுது? ஆப்ஷன் ஏ மட்டும்தான் ஃபாலோ ஆகுது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்த கேள்வி சரியான கண்ணாடி பிம்பத்தை தேர்வு செய்க. இப்போ கண்ணாடி பிம்பம்னு வரும்போது எனக்கு இந்த இடத்துல அச்சுக்கோடு எங்கே இருக்கும்? அதனுடைய வலது பக்கத்தில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கும். ஸோ அப்போ இங்கே எனக்கு ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் இங்கே எனக்கு என்னவா மாறிடும்? லெஃப்ட் சைடாக மாறிடும். ஸோ அப்போ முதல்ல எனக்கு டார்க் ஷேடட் போர்ஷன் இங்கே இருக்குது. அப்போ எனக்கு இங்கே டயக்ராம் வரும்போது இந்த டார்க் ஷேடட் போர்ஷன் எங்கே வரும்? இந்த இடத்துல வரும். அடுத்து இந்த லைன் செக்மெண்ட் எங்கே இருக்கும்? இந்த இடத்துல இருக்கும் லைன் செக்மெண்ட். ஸோ அப்போ இதே மாதிரி இமேஜ் எங்கே இருக்குது? இங்கே எனக்கு இந்த டார்க் ஷேடட் போர்ஷன் வலது பக்கம் வந்துக்கணும். இது அப்படியே டிட்டோவா இருக்குது. ஸோ அப்போ வலது பக்கம் வர்ற மாதிரி ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ அடுத்த கேள்வி ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துக்கக்கூடிய கூற்றுகளும் அதனுடைய முடிவுகளும். கூற்று எனக்கு கொடுத்துருக்கிறது புகைப்பிடிப்பது மனிதனின் பலவீனமாகும், அது ஒரு மனிதனின் தன்னம்பிக்கையை சோதிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. முடிவுகளாக கொடுத்துருக்கிறது என்னன்னா புகைப்பிடிப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பினாலும் அதை விடுவது மிகவும் கடினம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. மனிதர்களுக்கு வேறு சில பலவீனங்களும் உண்டு அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஸோ எனக்கு கூற்று கொடுத்துருக்கிறது புகைப்பிடித்ததை மட்டும்தான் சொல்லுது. புகைப்பிடிப்பது என்பது மனிதனின் பலவீனமாகும், இது மட்டும்தான் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட். அது ஒருவருடைய தன்னம்பிக்கையை சோதிக்கும். ஆங்கிலத்தில் இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் ஹியூமன் வீக்னஸ் விச் டென் டு டெஸ்ட் த வில் பவர் ஆஃப் த ஸ்மோக்கர் டு த எட்ஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வில் பவர் அப்படிங்கிறது என்னன்னா அவங்களுடைய தன்னம்பிக்கையை சோதிக்கும். ஸோ அப்போ அதில் கொடுத்துருக்கக்கூடிய முடிவுகள் பார்த்தோன்னா அவர்கள் விரும்பினாலும் அதை விடுவது கடினம். அப்போ இந்த முடிவுங்கிறது கொடுத்துக்க கூச்ச ஃபாலோ அப் பண்ணுற முடிவு தான். 2வது முடிவு பாருங்க, மனிதர்களுக்கு வேறு சில பலவீனங்களும் உண்டுன்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு கேள்வி புகைப்பிடித்தலை மட்டும்தான். அப்போ கொடுத்துருக்கிற கூச்சுகளில் எனக்கு முடிவு 1 மட்டும்தான் ஃபாலோ ஆகுது. ஸோ ஆப்ஷன் முடிவு 1 மட்டும் சரி. ஸோ அடுத்த கேள்வி வேர்ட் பில்டிங் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து வந்திருக்குது. என்டிவர்ஸ் என்ற சொல்லின் எழுத்துக்களிலிருந்து உருவாக்க முடியாத சொல் எது? ஸோ கேள்வி உருவாக்க முடியாத சொல். ஸோ அப்போ கொடுத்துருக்கக்கூடிய எழுத்துக்களை ஏதோ ஷஃபில் பண்ணி ஒரு மீனிங்ஃபுல்லான வேர்டு ஒன்று உருவாக்கணும். கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எனக்கு வேர்ட்ஸ் இருக்குது. இதுல எந்த வார்த்தையினால உருவாக்க முடியாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல ஆப்ஷன் ஏவே பார்த்தோன்னா VOTE. ஸோ இதுல வி இருக்குது, ஓ இருக்குது, இ இருக்குது, ஆனா டீங்கிற எழுத்து இல்லை. ஸோ அப்போ ஓட்டுங்கிற வார்த்தையை தான் என்னால் உருவாக்க முடியாது. ஸோ அப்போ ஆன்சர் ஏ. ஸோ மற்ற வார்த்தைகளும் பார்த்தோம்னா ரோஸ், எண்டு, டிஓ, டன் அப்படிங்கிறக்கூடிய DONEENE, ROSE எல்லாமே என்டிவர்ஸ்குள்ள இருக்குது. டீங்கிற எழுத்து மட்டும் தான் இல்லை. அப்போ என்னால் ஓட்டுங்கிற வார்த்தையை மட்டும் தான் உருவாக்க முடியாது. ஸோ அடுத்த கேள்வி ரிலேஷன்ஷிப் கான்செப்ட்ஸ். சரிங்களா, உறவு முறைகளை வச்சு கேட்டிருக்காங்க. இந்த கேள்விகளில் பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டவை அப்படின்னு சொல்லிட்டு 2 தகவல்கள் கொடுத்துருக்குறாங்க.
ஏ இன்டு பி என்பது ஏ என்பது பியின் தாய் அப்படிங்கிற மீனிங். பி பிளஸ் ஏ பிளஸ் பி என்பது ஏ என்பது பியின் மகன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. எனக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்ன? பி இன்டு ஜே பிளஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. பி இன்டு ஜே பிளஸ் பி இதுதான் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட். இதுல பி என்பது பி உடன் எவ்வாறு தொடர்புடையது, இதுதான் கேள்வியா கேட்டிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்கிறதுல பாருங்க, எனக்கு ஏ இன்டு பினா ஏ என்பது பியின் தாய். சரிங்களா? ஸோ பொதுவாக உறவுமுறைகள் கேள்விகளில் எனக்கு இந்த தாய் வரும்போதோ அல்லது மகன் வரும்போதோ மகள் வரும்போதோ தாய் அல்லது தந்தை வரும்போது என்ன பண்ணுவோம், மேலே ஃப்ளோ சார்ட் மேலே இருந்து கீழே பக்கம் இறங்கும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, பி இன்டு ஜேங்கிறது. அப்போ இதில் நான் ரீப்ளேஸ் பண்ணோம்னா என்ன வரும், பி என்பது ஜேயின் தாய் அப்படிங்கிறது தான் பொருள்படும். ஸோ அப்போ பி என்பது ஜேயின் தாய் அப்படிங்கிறது பொருள்படும். புரிஞ்சுதா? ஸோ உறவுமுறைகளில் எனக்கு நான் உறவுகளை நான் மார்க் பண்ணும்போது எப்படி மார்க் பண்ணுவேன், அது ஆணா இருந்துச்சுன்னா நான் சர்க்கிளாக மார்க் பண்ணிக்கிடுவேன், அது சாரி பெண்ணா இருந்தால் நான் சர்க்கிளாக மார்க் பண்ணிக்கிடுவேன், ஆணா இருந்தால் ஸ்கொயராக மார்க் பண்ணணும். இப்போ இங்கே எனக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஜே பிளஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. ஏ பிளஸ் பி என்பது ஏ என்பது பியின் மகன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஜே பிளஸ் பினா ஜே என்பது பியின் மகன். அப்போ ஜே என்பது பியின் மகன். ஸோ பிங்கிற ஒரு பர்சன் இருக்காங்க. ஏற்கனவே நமக்கு என்ன தெரிஞ்சிடுச்சு, ஜேயினுடைய தாய் தான் பின்னு தெரிஞ்சிடுச்சு. அப்போ பியினுடைய மகன் ஜேன்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல தெரியும் போது அப்போ பிங்கிறது யாரா இருக்கும், ஜேக்கு அப்பாவா இருக்கும். ஸோ அப்போ பி பி ரெண்டு பேருமே யாரு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ரெண்டு பேருமே கணவன் மனைவி. இப்போ கேள்வி எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, பி என்பது பி உடன் எவ்வாறு தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. பிங்கிறது தாய், பிங்கிறது தந்தை. அப்போ எனக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, பி உடன் எவ்வாறு தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பிக்கு பி யாரா இருக்கும், அவருடைய மனைவியா இருக்கும். இப்போ ஆன்சர் மனைவி. ஸோ அடுத்த கேள்வி, கூற்று மற்றும் முடிவுகள் மாதிரி அறிக்கைகள் மற்றும் முடிவுகள். சரிங்களா? சில்லாஜிசம் டாபிக்ல இருந்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. எல்லா அறிக்கைகள் பார்த்தோன்னா எல்லா மெழுகுவர்த்திகளும் விளக்குகள் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லா மெழுகுவர்த்திகள்னு எடுத்துட்டீங்கன்னா இது எல்லாமே விளக்குகள் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விளக்குகள்ங்கிற ஒரு பெரிய குரூப்புக்குள்ள மெழுகுவர்த்திகள்ங்கிற குரூப்பு கம்ப்ளீட்டா அடங்கும். அடுத்த அறிக்கை என்ன கொடுத்துருக்காங்க, எல்லா விளக்குகளும் மின் விளக்குகள் ஆகும் சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லா விளக்குகளும் மின் விளக்குகள் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ மின் விளக்குகள்ங்கிற குரூப்புக்குள்ள விளக்குகள்ங்கிறது அடங்கும் அப்படிங்கிறதான் எனக்கு கொடுத்துருக்கிற டேட்டா. இப்போ அதுல இருந்தக்கூடிய முடிவுகள் என்ன கொடுத்துருக்காங்க, எல்லா மெழுகுவர்த்திகளும் மின் விளக்குகள் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லா மெழுகுவர்த்திகள்னா இந்த குரூப். ஸோ எல்லாமே மின் விளக்குகள் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ மின் விளக்குகள்ங்கிற குரூப்புக்குள்ளதான் மெழுகுங்கிற குரூப் இருக்குது. ஸோ அப்போ கொடுத்துருக்கிற முடிவு சரி. எல்லா மெழுகுவர்த்திகளும் மின் விளக்குகள் ஆகும். ஆமா சரிதான். எல்லா மின்விளக்குகளும் மெழுகுவர்த்தி ஆகும் கொடுத்துருக்காங்க. எல்லா மின்விளக்குகளும் மெழுகுவர்த்தி ஆகும் கொடுத்துருக்காங்க. மெழுகுவர்த்திங்கிறது உள்ள இருக்கக்கூடிய குரூப். இதை தாண்டியும் நிறைய டேட்டா அங்க இருக்குது. ஸோ இங்க எனக்கு கொடுத்துருக்கிறது எல்லா மின்விளக்குகளும், இதில் கூடிய எல்லா மின்விளக்குகளும் மெழுகுவர்த்தி ஆகுங்கிறது ஸ்டேட்மெண்ட் ஃபாலோ ஆகல. ஸோ அப்போ கூற்று 2ங்கிறது தொடர்களை. ஸோ அப்போ ஆப்ஷன்ல எனக்கு கூற்று 1 மட்டும் தொடரத்தக்கது. முடிவுகள்ல கொடுத்துருக்க கூற்றுக்கு ஃபாலோ ஆகக்கூடிய கன்க்ளூஷன் பார்த்தோம்னா ஆப்ஷன் 1. ஸோ அடுத்த கேள்வி, இன்செட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர் அப்படிங்கிற டாபிக் கீழே விடுபட்ட எண்ணை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறது தான். ஸோ கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 3, 5, 4, 2. இப்போ இந்த இடத்துல எனக்கு கொடுத்துருக்க எண்களை நான் ஏதோ பெருக்கியோ கூட்டியோ கழிச்சோ நான் அதில் எனக்கு மிடில் இருக்கக்கூடிய நம்பர் வருதா அப்படிங்கிறத நான் செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ 3 × 2, 3 பெருக்கல் 2 பார்த்தோம்னா 6, 5 × 4 20. அப்போ 20க்கும் 6க்கும் உள்ள வித்தியாசம் என்ன, 14. அல்லது 20ஐயும் 6ஐயும் கூட்டினேன்னா எனக்கு என்ன வரும், 26 வரும். ஆனால் உள்ள என்ன இருக்கு, 28 இருக்குது. ஸோ எனக்கு அந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆகலை. இப்போ வேற என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதுங்கிறத பார்க்குறேன். எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், வர்க்கப்படுத்தி பார்க்குறேன். 5 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், அப்புறம் இங்கே 2 ஸ்கொயர், இங்கே 3 ஸ்கொயர். ஸோ 5 ஸ்கொயர் 25, 3 ஸ்கொயர் 9, 2 ஸ்கொயர் 4, 4 ஸ்கொயர் 16. இப்போ இதில் பார்க்குறேன், இங்கே 25 இருக்குது, இங்கே 16 இருக்குது. ஸோ 25 + 16 என்ன வரும், 41. இங்கே 9, இங்கே 4, 9 + 4 என்ன, 13. இப்போ இரண்டுக்குள்ள வித்தியாசம் தான் என்ன, 28. ஸோ அந்த வித்தியாசம் தான் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதே மாதிரி நான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறேன்னா மேலே 8 இருக்குது, 8 ஸ்கொயர் என்ன, 64, 4 ஸ்கொயர் 16. ஸோ இப்போ 64 + 16 என்ன வரும், 80.
ஸோ அடுத்து இங்கே 8 ஸ்கொயர் 64. இங்கே எனக்கு என்ன வேல்யூன்றது எனக்கு தெரியாது, அதனுடைய ஸ்கொயர் வேல்யூ. இங்கே 64 ப்ளஸ் இங்கே ஒரு பர்டிகுலரான வேல்யூ ஸ்கொயர் வேல்யூ இருக்குது. எனக்கு வித்தியாசம், எனக்கு கூட்டினா ஒரு பர்டிகுலரான வேல்யூ வரும், அதனுடைய வித்தியாசம் எனக்கு என்ன வருது, 12 வருது. ஸோ 80லேருந்து இந்த வேல்யூவை நான் கழிச்சாதான் எனக்கு 12 கிடைக்கும்னா இங்கே என்ன வேல்யூ வரும், 80லேருந்துனா 68 வரும். ஸோ அப்போ 68னா 64 கூட என்ன வேல்யூவை கூட்டினா 68 வரும், 4 கூட்டினா தான் 68 வரும். அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன, 2. அப்போ இந்த விடுபட்ட போன இடத்துல என்ன நம்பர் வரணும், 2. ஸோ ஆன்சர் 2. ஸோ அடுத்து பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் கொடுத்துருக்கிறது 5 ஆண்கள் 6 பெண்களிலிருந்து 3 ஆண்கள் 5 பெண்கள் கொண்ட ஒரு குழுவை எத்தனை வழிகளில் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காம்பினேஷன் அப்படிங்கிறது தான் செலெக்ஷன் அண்ட் காம்பினேஷன். ஸோ 5 ஆண்கள்ல இருந்து 3 ஆண்கள் நான் சூஸ் பண்ணணும், 6 பெண்களிலிருந்து 5 பெண்கள் சூஸ் பண்ணணும். இரண்டையும் சேர்த்து தான் நான் ஒரு குழுவை உருவாக்கணும். ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, காம்பினேஷன். 5 ஆண்கள்ல இருந்து நான் 3 ஆண்களை தேர்ந்தெடுக்கிறேன், 5C3 இன்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 6 பெண்கள்ல இருந்து 5 பெண்கள், அப்போ 6C5. சரிங்களா? ஸோ 5 ஆண்களிலிருந்து 3 ஆண்கள், 6 பெண்களிலிருந்து 5 பெண்கள். ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ காம்பினேஷனுக்கான ஃபார்முலா NCR equal to n factorial divided by R factorial into n minus R factorial. ஸோ இதுதான். ஸோ இப்போ இங்கே எனக்கு n factorialங்கிறது 5 factorial. ஸோ இப்போ 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 டிவைடட் பை R factorial 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 n minus R 2 factorial 2 இன்ட்டு 1. ஸோ இப்போ கேன்சல் பண்ணீங்கன்னா 2 2 3 2 6 3 2. ஸோ இப்போ என்ன வேல்யூ வருது, 10. 6C5 வேல்யூ என்ன, NCR equal to NCN minus R. 6C1 6ன்னு கூட டேரெக்டாக எடுத்துடலாம். டேரெக்டாக நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 6 5 4 3 2 1 6 factorial divided by R factorial 5 4 3 2 1 6 minus 5 1 factorial 1 தான். ஸோ அப்போ இந்த கம்ப்ளீட் டேர்மும் கன்சிடர் எனக்கு என்ன கிடைக்கும், 6. ஸோ அப்போ என்ன பண்ணணும், 10 into 6 ஆன்சர் என்ன, 60. இப்போ 60 வழிகளில் தேர்ந்தெடுக்கலாம். இப்போ ஆன்சர் 60. ஸோ அடுத்த கேள்வி, ஒரு பெட்டியில் 2 வெள்ளை நிற பந்துகளும் 3 கருப்பு நிற பந்துகளும் 4 சிவப்பு நிற பந்துகளும் உள்ளன. குறைந்தபட்சம் ஒரு கருப்பு பந்து கொண்ட 3 பந்துகளை எடுக்க வேண்டும் எனில் எத்தனை வழிகளில் அவற்றை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெர்முடேஷன் காம்பினேஷன்லேயே கொஞ்சம் ட்ரிக்கியாக கேட்டிருக்காங்க. குறைந்தபட்சம் ஒரு கருப்பு பந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக இதில் பார்த்தோம்னா 2 வெள்ளை நிற பந்துகள், 3 கருப்பு நிற பந்துகள், 4 சிவப்பு நிற பந்துகள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கருப்பு நிற பந்துகள் மொத்தம் எத்தனை இருக்குது, 3 கருப்பு நிற பந்துகள் இருக்குது. வெள்ளை நிற பந்துகள் 2, சிவப்பு நிற பந்துகள் 4. இப்போ எனக்கு குறைந்தபட்சம் ஒரு கருப்பு பந்தாவது இருக்கணும்னு சொல்லலாம். குறைந்தபட்சம் ஒரு கருப்பு பந்து கொண்ட 3 பந்துகளை நான் தேர்ந்தெடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நான் முதல்ல ஒரே ஒரு கருப்பு பந்து இருக்கிற மாதிரி நான் சூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. மொத்தம் எத்தனை பந்து இருக்குது, 3 கருப்பு பந்துகள் இருக்குது. அப்போ 3ல் நான் 1 சூஸ் பண்றேன் இன்ட்டு மீதி எனக்கு மொத்தம் எத்தனை பந்துகள் நான் தேர்ந்தெடுக்கணும், 3 பந்துகள் தேர்ந்தெடுக்கணும். அப்போ இது போக மீதி இருக்கக்கூடிய நிறங்கள்ல மொத்தம் எத்தனை பந்துகள் இருக்குது, 6 பந்துகள் இருக்குது. கருப்பு நிற பந்து நான் 1 சூஸ் பண்ணிட்டோம்னா மீதி இருக்கக்கூடிய 2 பந்துகளும் எதுல சூஸ் பண்ணணும், இந்த 6 பந்துகள்ல இருந்து சூஸ் பண்ணணும். இப்போ 6ல இருந்து 2 பந்துகள் எடுக்கணும். இந்த அல்லது குறைந்தபட்சம் ஒரு கருப்பு நிற பந்து தான். அப்போ அதிகபட்சம் 2 கருப்பு நிற பந்து எடுக்கலாமா, அதிகபட்சம் 3 கருப்பு நிற பந்துகள் கூட எடுக்கலாம். ஏன்னா 3 பந்துகள் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நான் 2 கருப்பு நிற பந்துகள் எடுக்கிறேன்னா 3 கருப்பு நிற பந்துகள்ல இருந்து 2 சூஸ் பண்ணணும். அண்ட் இன்னும் எக்ஸ்ட்ரா எனக்கு ஒரு பந்து வேணும்ல, 2 கருப்பு பந்து மொத்தம் 3 பந்து வேணும். அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு பந்து, அந்த ஒரு பந்தை மற்ற நிற பந்துகள்ல மொத்தம் 6 பந்துகள்ல இருந்து நான் ஒரு பந்து தேர்ந்தெடுக்கிறேன். அடுத்து மூணுமே நான் கருப்பு நிற பந்துகள் நான் சூஸ் பண்ணேன்னா 3 கருப்பு பந்துகள்ல இருந்து 3ஐயும் நான் எடுக்கிறேன். மீதி இருக்கக்கூடிய கலர் பந்துகள்ல இருந்து நான் ஒரு பந்து கூட எடுக்கல. ஏன்னா 3 பந்துமே நான் என்ன எடுத்துட்டேன், கருப்பு எடுத்துட்டேன். இப்போ இதனுடைய மதிப்பு என்னன்னு பார்க்குறேன். இதனுடைய வேல்யூ என்ன வரும், 3C1. அதே தான், NCR equal to n factorial divided by n minus R factorial into R factorial. இதுதான். ஸோ அப்போ 3C1 பார்த்தோம்னா 3 into 2 into 1 divided by 1, 3 minus 1 2 factorial 2 into 1. ஸோ 2 into 2 1 கேன்சல் ஆயிரும். வேல்யூ 3 into 6C2ஓட வேல்யூ இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. ஸோ 6 minus 2 4 factorial 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இன்ட்டு
2 ஃபேக்டோரியல் 2 இன்ட்டு 1. ஸோ இப்போ இதோடைய மொத்த மதிப்பு இங்கே கேன்சல் ஆயிரும். 4 3 2 1 கேன்சல் ஆயிரும். இங்கே 30 இருக்குது, இங்கே 15. ஸோ அப்போ 3 இருக்குது, இதனுடைய வேல்யூ என்ன 15. அப்போ டோட்டல் வேல்யூ என்ன 45 வழிகள். ஸோ அப்போ ஒரு பந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு 45 வழிகள் இருக்குது. 2 கருப்பு பந்துகள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு 3C2 இருக்குது. ஸோ 3C2 வேல்யூ 3 × 2 × 1 டிவைடட் பை 2 × 1 2 ஃபேக்டோரியல் 3 - 2 1 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணால் என்ன வரும் 3 இன்ட்டு 6C1 வேல்யூ என்ன 6. அதாவது ஸோ வேல்யூவே நான் போடுறேன்னு வச்சுக்கோங்க. 6 × 5 × 4 × 3 × 2 × 1 டிவைடட் பை 6 - 1 5 ஃபேக்டோரியல் 5 × 4 × 3 × 2 × 1 × 1 ஃபேக்டோரியல். ஸோ இந்த கம்ப்ளீட்டாக அது கேன்சல் ஆயிரும். எனக்கு என்ன கிடைக்கும் 6 3 × 6 18. அப்போ 2 கருப்பு பந்துகள் என்னால் 18 வழிகளில் தேர்ந்தெடுக்க முடியும். 3 கருப்பு பந்துமே எடுக்கிறேன், மற்ற நிற பந்துகள் எதுவுமே எடுக்கலைன்னா 3C3 NCN = 1 6C0 NC0 வேல்யூ என்ன 1 தான். அப்போ 1 × 1 என்னால் ஒரு வழியில் தேர்ந்தெடுக்க முடியும். அப்போ மொத்தம் எத்தனை வழிகள் என்னால் தேர்ந்தெடுக்கலாம் 45 + 18 + 1. ஸோ 19 24 மொத்தம் 64 வழிகளில் என்னால் தேர்ந்தெடுக்க முடியும். குறைந்தபட்சம் ஒரு கருப்பு பந்து கொண்ட 3 பந்துகளை தேர்ந்தெடுக்கலாம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 64. ஸோ அடுத்த கேள்வி ஃபிகரல் கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்கக்கூடிய எனக்கு படங்களில் வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இங்கே எனக்கு இந்த கிவன் ஃபிகர்ஸ் கொடுக்கப்பட்டுள்ள ஒன்றோடொன்று சம்பந்தப்பட்ட படங்கள் அதில் பொருத்தமற்ற படத்தை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா இதில் முதல்ல ஹரிசாண்டல் லைன்ஸ் இருக்குது, அடுத்து என்னவா மாதிரி இருக்குது எனக்கு வெர்டிக்கல் லைனாக மாதிரி இருக்குது. இங்கே எனக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆரோ மார்க்கு எங்கே வந்திருக்குது இந்த இடத்துல வந்திருக்குது ஆரோ மார்க் அப்படிங்கிறது. அப்போ நான் கம்ப்ளீட்டாக இந்த இமேஜை நான் என்ன பண்ணியிருக்கிறேன் 90 டிகிரி திருப்பி இருக்கிறேன் சரிங்களா. ஸோ இப்படி இருக்கிற இமேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கிற இமேஜ் இப்படி மாறி இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கிறேன் நான் 90 டிகிரி திருப்பி இருக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் என்ன பண்ணியிருக்காங்க 90 டிகிரி திருப்பியிருக்காங்க, இந்த இமேஜை 90 டிகிரி திருப்பியிருக்காங்க. ஆனால் இந்த இமேஜ் என்ன பண்ணுறாங்க ஆன்டி கிளாக் வைஸில் 90 டிகிரி திருப்பியிருக்காங்க. இது என்ன பாருங்குது இங்கே ஆகுது கிளாக் வைஸில் போகுது. அதே மாதிரி இங்கேயும் இது கிளாக் வைஸில் டேர்ன் ஆகுது, இதுவும் கிளாக் வைஸில் டேர்ன் ஆகுது. இங்கே மட்டும்தான் இது என்ன ஆகுது ஆன்டி கிளாக் வைஸில் டேர்ன் ஆகுது. அப்போ பொருத்தமற்ற ஒன்றுங்கிறது இமேஜ் 2 அதுதான். ஸோ அடுத்த கேள்வி வெரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ல உள்ள டைப் தான். ஒரு பனிக்கட்டி தண்ணீரில் மிதக்கிறது, அது எப்போதும் மிதக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதனுடைய ஆன்சர் என்ன எப்போதும் மிதக்கும் சரிங்களா. ஒரு பனிக்கட்டிங்கன்னா ஆல்வேஸ் ஃப்ளோட்ஸ் ஆன் வாட்டர். ஸோ அடுத்த கேள்வி அரித்மெட்டிக் ரீசனிங் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஒரு வகுப்பில் உள்ள 2/5 பங்கு மாணவிகள், ஒரு வகுப்பில் உள்ளவர்களில் 2/5 பங்கு மாணவிகள், மீதி உள்ளவர்கள் மாணவர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 2/5 பங்கு சரி 2/5 பங்கு மாணவிகள்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ மாணவர்கள் என்னவா இருப்பாங்க 3ல் 5ல் மீதி இருக்கக்கூடிய 3 பங்கு தான் யாரா இருப்பாங்க மாணவர்கள் இருப்பாங்க. ஸோ அப்போ மாணவர் மாணவியர் பாய்ஸ் கேர்ள்ஸ்னு கொடுத்துருக்காங்களா பாய்ஸ் கேர்ள்ஸ் இவங்களுடைய ரேஷியோ எனக்கு என்னவா இருக்குது பாய்ஸ் 3 பங்கும் கேர்ள்ஸ் 2 பங்கும் இருக்காங்க. அவங்களுடைய ரேஷியோ 3:2. எனக்கு கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அவர்களில் 1/5 பங்கு மாணவிகள், கேர்ள்ஸ்ல 1/5 அவங்க அண்ட் பாய்ஸ்ல 1/4 அவங்க என்ன சொல்லிட்டாங்க வரவில்லைன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு பங்கு மாணவர்கள் பள்ளிக்கு வந்துள்ளனர் கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ரேஷியோ 3:2 எனக்கு எண்ணிக்கை கொடுக்கல, நீங்களே ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கிடலாம். இப்போ நான் அதனுடைய பாய்ஸ் கேர்ள்ஸ் அவங்களுடைய ரேஷியோ 3:2னா அவங்களுடைய எண்ணிக்கை நான் 300 200ன்னு எடுத்துக்கிறேன். கேள்வி எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க 1/5 பங்கு மாணவிகள்னு கொடுத்துருக்காங்க. மாணவிகள் எனக்கு 200 பேர், இதுல 1/5 பங்குனா எவ்வளோ 200 எவ்வளோ பேர் 40 பேர். அடுத்து மாணவர்கள் என்ன கொடுத்துருக்காங்க அதுல 1/4 பங்கு. அப்போ 300ல் 1/4 பங்குனா எவ்வளவு 75 பேர். இப்போ எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க இவங்க 2 பேரும் வரலன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 75 + 40 115 பேர் வரவில்லை. அப்போ எனக்கு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க எவ்வளவு பங்கு மாணவர்கள் பள்ளிக்கு வந்துள்ளனன்னு கேட்டிருக்காங்க. மொத்த மாணவர்கள் நான் எவ்வளவு எடுத்திருக்கிறேன் 300 + 200 500 எடுத்திருக்கிறேன். 500ல் 115 பேர் வரல. அப்போ மீதி எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க 385 பேர் வந்திருக்கிறாங்க. அப்போ கேன்சல் பண்ணா 105 இதை கேன்சல் பண்ணா 7 5 35 7 5 35. இப்போ வந்திருக்கவங்களுடைய பங்கு என்ன 77/100. ஸோ ஆன்சர் பி. ஸோ அடுத்த கேள்வி ஸோ அடுத்த கேள்வி ஹார்மோனிக் சீரீஸ் சரிங்களா. கம்ப்ளீட் த பேட்டர்ன் அப்படிங்கிற ஃபாலோ தான். ஸோ கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்ல இங்கே கொடுத்துருக்கிற இங்கே லெட்டர்ஸை நான் ஏதாவது ஒன்று ரீப்ளேஸ் பண்ணினேன்னா அங்கே எனக்கு ஒரு ஹார்மோனிக் சீரீஸ் ஏதாவது ஒரு ரிலேஷன் ஃபாலோ ஆகிற ஒரு சீரீஸ் அங்கே உருவாகணும்.
ஸோ இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை நான் ஃபில் பண்ணி பார்க்குறதா. இப்போ இந்த ஆப்ஷன் நான் ஃபில் பண்ணினா ஏபிஏ அண்ட் எகெயின் ஏ, இங்கேயும் ஏ ஏ ஏ, எல்லாமே ஏ தான். இங்கே நான் அதை ஃபில் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்குது, ஏபிஏஏ பிஏஏ ஏஏ ஏபிஏ. எனக்கு எந்த ஒரு பேட்டர்னும் ஃபாலோ ஆகுற மாதிரி தெரியலை. ஆப்ஷன் பியை நான் இம்ப்ளை பண்ணி பார்க்குறேன். ஆப்ஷன் பினா ஏ, எகெயின் ஏ, நெக்ஸ்ட்டு பி ஏ, நெக்ஸ்ட்டு ஏ. இப்போ இதில் பேட்டர்ன் பார்க்குறேன் ஏபிஏ 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 ஏபிஏ. ஸோ அப்போ இதில் எனக்கு தான் பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. ஸோ ஏஏபி ஏஏ. ஸோ இதில் பார்த்தோன்னா ஏபிஏ 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 ஏபிஏ. ஸோ இதுதான் ஃபாலோ ஆகுது இந்த ஹார்மோனிக் சீரீஸில். ஸோ ஆன்சர் என்ன, பி. ஸோ அடுத்த கேள்வி லாஜிக்கல் வென் டயக்ராம் டாபிக்லேருந்து கேட்டிருக்காங்க. கீழே உள்ள வரைபடத்தை படித்து பார்த்து அதில் வேலை இல்லாத ஆனால் படிக்காத இளைஞர்களை குறிக்கும் பகுதியை கண்டறியவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேலை இல்லாத ஆனால் படிக்காத அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கொடுத்துருக்கிற வென் டயக்ராம் பார்த்தோம்னா இந்த சர்க்கிள் முழுக்க படித்தவர்கள், இந்த சர்க்கிள் முழுக்க வேலையுடையவர்கள், இந்த சர்க்கிள் முழுக்க இளைஞர்கள். எனக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, வேலை இல்லாதன்னு சொல்றாங்க. வேலையில இருக்கிறவங்க தான் இந்த சர்க்கிள்ல உள்ளவங்க. அப்போ வேலை இல்லாதவர்கள்னா இந்த சர்க்கிள்ல இருக்கிறவங்க யாரையுமே நான் இன்க்ளூட் பண்ண முடியாது. அடுத்து என்ன சொல்றாங்க, படிக்காத அப்படின்னு சொல்றாங்க. இப்போ படித்தவர்கள் தான் இந்த சர்க்கிள்ல எனக்கு கம்ப்ளீட் ஆகுறாங்க. ஸோ அப்போ படிக்காதவர்கள்னா இந்த சர்க்கிள்குள்ள வராதவங்களா இருக்கணும். அப்போ வேலை இல்லாதவர்கள் படிக்காதவர்கள்னா இந்த ரெண்டு வட்டத்துக்குள்ளேயும் இல்லாத ஒரு எண்ணுனா என்ன, இது 2. ஸோ அப்போ இளைஞர்கள் இருக்கணும், ஆனால் அவங்க வேலை இல்லாதவங்களாகவும் படிக்காதவர்களாகவும் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. இப்போ இளைஞர்களா இருக்கிறவங்க வேலை இல்லாதவர்களாகவும் படிக்காதவர்களும் இருக்கிறது என்ன, 2. ஸோ அப்போ ஆன்சர் என்ன, 2 மட்டும். புரியுதா? ஸோ அடுத்த கேள்வி, அடுத்த கேள்வி டைஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. நேரடியாக எனக்கு டைஸ் கொடுத்து அதனுடைய பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கேட்காம ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 முதல் 6 வரை எண்ணிடப்பட்டுள்ள ஒரு பகடையை கருத்தில் கொண்டு விடையளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பகடைன்னு எடுத்துட்டோம்னா அதில் 1ல இருந்து 6 எண்கள் தான் இருக்கும். கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா 2 3க்கு எதிரிலும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன கொடுத்துட்டாங்க, எனக்கு ஷுவரா 2க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு, 3 இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. மற்றும் 4 மற்றும் 6க்கு அருகில் இருப்பின், சரிங்களா? ஸோ 4 மற்றும் 6க்கு அருகில் இருப்பின். 2 3க்கு எதிரிலும் 4 மற்றும் 6க்கு அருகிலும்னு கொடுத்துருக்காங்க. 4 மற்றும் 6க்கு அருகில்னா இப்போ நான் டைஸோட பொசிஷன் எடுக்கிறேன். 2 4 6. ஏன்னா இப்போ 2 இங்கே இருக்குதுன்னா 4 6 இங்கே தான் இருக்குது, அதுக்கு அருகில் இருக்குது, எதிரில் இல்லை. ஸோ அப்போ இதில் மீதி இருக்கக்கூடிய எண்கள் எதெல்லாம், 1 2 3 4 5 6 இதுதான் இருக்கும். 4 மற்றும் 6 என்ன இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அருகில் இருக்குது. 2க்கு அருகில் இருக்குன்னா 4ம் 6ம் அருகில் தான் இருக்குதுன்னு தான் அர்த்தம். இப்போ அருகில் இருக்குன்னா கண்டிப்பா 4க்கு எதிராக என்ன இருக்காது, 6 இருக்காது. ஸோ 4க்கு எதிரில் 6 இல்லைன்னா 4க்கு எதிரில் என்ன இருக்கலாம், 1 அல்லது 5 இருக்கலாம். அதே மாதிரி 6க்கு எதிரிலையும் என்ன இருக்கலாம், 1 அல்லது 5 இருக்கலாம். ஸோ இதான் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட். இதுல எனக்கு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 1 5க்கு எதிரில் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. 1 5க்கு எதிரில் இருக்கும்னு இதுல இருந்து எடுக்க முடியுமா, முடியாது. 4க்கு எதிரில் தான் 1 அல்லது 5 தான் இருக்கும். 1 இருந்துச்சுன்னா 5 இருக்காது, 5 இருந்தா 1 இருக்காது. ஆனா 1க்கு எதிரில் என்ன இருக்க முடியாது, கண்டிப்பா 5 இருக்க முடியாது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 4 6க்கு எதிரில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. 4 6ம் எதிரெதிர இருக்காது. 4க்கு எதிரில் என்னதான் இருக்கலாம், 1 அல்லது 5 தான் இருக்கலாம். 6க்கு எதிரில் என்னதான் இருக்கலாம், 1 அல்லது 5 தான் இருக்கலாம். 4 6க்கு எதிரில் இருக்க வாய்ப்பே கிடையாது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 4 2க்கும் 6க்கும் அருகில் இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ 4 2க்கும் 6க்கும் அருகில் இருக்குங்கிறதான கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ அந்த ஆப்ஷன் சிங்கிறது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஆப்ஷன் டி பார்த்தோம்னா 1 2க்கும் 3க்கும் அருகில் இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. 3ங்கிறது 2க்கு எதிரில் இருக்கும். அப்போ கண்டிப்பா 2க்கும் 3க்கும் அருகில் வராது, ரெண்டுமே அருகில் வராது. ஸோ அப்போ ஆன்சர் என்ன, சி. ஸோ அடுத்த கேள்வி ரிலேஷன்ஷிப் கான்செப்ட் வச்சு தான் கேட்டிருக்காங்க. ஏ என்பவர் பி யின் சகோதரி, சி என்பவர் பி யின் தாய், டி என்பவர் சி யின் தந்தை மற்றும் இ என்பவர் டி யின் தாய். பிறகு ஏ என்பவர் டி உடன் எவ்வாறு தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சார்ட் நான் போட்டேன்னா ஏ என்பவர் பி யின் சகோதரி, சகோதரிங்கிறதுனால சேம் ஜென்ரேஷன், ஒரே ஜென்ரேஷன் தான், அதனால நான் பக்கத்திலே எழுதிக்கிடுறேன். என்ன கொடுத்துருக்காங்க, ஏ என்பவர் பி யின் சகோதரின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஏவினுடைய பாலினம் எனக்கு தெரியும், ஜெண்டர் தெரியும், அவங்க ஃபீமேல், சகோதரின்னு கொடுத்துட்டாங்க.
அடுத்து சி என்பவர் பி இன் தாய். இப்போ பி இன் தாய்னா எங்க இருப்பாங்க? ஃப்ளோ சார்ட்ல மேலே போகும். சி என்பவர் பி இன் தாய்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதையும் யார் ஜெண்டர்னு தெரிஞ்சிடுச்சு, எனக்கு ஃபீமேல்னு தெரிஞ்சிடுச்சு. அடுத்து டி என்பவர் சி இன் தந்தை. சியினுடைய தந்தையா யார் இருக்கா? டி. டி யாருன்னு சொல்லிட்டாங்க? தந்தைன்னு சொல்லிட்டாங்க. அதனால என்ன பண்ணியிருக்கிறேன், பாக்ஸா நான் மென்ஷன் பண்றேன், அவங்க மேல்ங்கிறதுனால. அடுத்து இ என்பவர் டியின் தாய்ன்னு சொல்றாங்க. டியின் தாயா யார் இருக்கா? ஈங்கிறவங்க இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ சர்க்கிள் மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ கேள்வி எனக்கு என்னன்னா, ஏ என்பவர் டி உடன் எவ்வாறு தொடர்புடையவர்? ஏ என்பவர் டி உடன் எவ்வாறு தொடர்புடையவர்னு சொல்லியிருக்காங்க. ஏபி ரெண்டு பேரும் யாரு? சகோதரர். இது சகோதரராக இருக்கலாம் அல்லது சகோதரியா இருக்கலாம். ரெண்டு பேரும் சிப்ளிங்ஸ். அவங்களுக்கு யார் இருக்கா? இது அம்மா. அம்மாவினுடைய அப்பா அப்படிங்கிறவர் ஏக்கு யாரா இருக்கும்? தாத்தாவா இருக்கும். ஆனா கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? டிக்கு ஏ என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் என்ன? பேத்தி. அடுத்த கேள்வி, ரிலேஷன்ஷிப் உறவு முறைகள்லே தான் ஒரு போட்டோகிராஃப் அல்லது தூரத்தில் நிற்கக்கூடிய ஒரு பர்சனை கை காட்டி இவங்க யாருங்கிறத சொல்றதுதான். ஒரு பெண்ணை காட்டி ராஜ் என்பவர் அவள் என் மனைவியின் சகோதரியின் மகள்னு சொல்றாங்க. இப்ப ராஜ்ங்கிற ஒரு பர்சன் இருக்கிறாரு. இந்த ராஜ் அவள் என் மனைவியின் சகோதரியின் மகள்னு சொல்றாங்க. இவருக்கு மனைவி ஒருத்தங்க இருக்காங்க. அந்த மனைவிக்கு சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க. ரெண்டு பேரோட ஜெண்டரும் தெரியும். ரெண்டு பேரும் எனக்கு ஃபீமேல் தான். மனைவினா ஃபீமேல், அவருடைய சகோதரினாலும் எனக்கு ஃபீமேல். என்ன கொடுத்துருக்காங்க? சகோதரியின் மகள்னு கொடுத்துட்டாங்க. அப்ப சகோதரியினுடைய மகள். இதுதான் அந்த தூரத்துல கை காட்டுற அந்த பெண். ஒரு பெண்ணை காட்டி ராஜ் என்பவர்ங்கிறது சொல்றாங்க. அப்ப ராஜ் என்பவரின் மனைவி அப்பெண்ணுக்கு என்ன உறவுன்னு கேட்கிறாங்க. ராஜ் என்பவருடைய மனைவி இங்க இருக்கிறாரு, இங்க இருக்கிறாரு. இது அந்த பெண்ணுக்கு என்ன உறவுன்னு கேட்கிறாங்க. அந்த பெண் யாரா இருக்கும்? அந்த பெண்ணினுடைய அம்மாவினுடைய சகோதரி தானே. இப்போ அம்மாவினுடைய சகோதரின்னா அது யாரா இருக்கும்? சித்தியா இருக்கும். ஸோ ஆன்சர் என்ன? சித்தி. ஸோ அடுத்த கேள்வி, கோடிங் தென் டிகோடிங்ல எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்பர்ஸை எனக்கு வேர்டாக கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 4, 8, 1. இப்போ இந்த இடத்துல 4, 8, 1 என்றால் வானம் நீளம். 2, 4, 6 என்றால் கடல் ஆழமானது. 6, 9, 8 என்றால் கடல் நீளமான தோற்றம். இந்த இடத்துல எனக்கு 3 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க, 3 எண்கள் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே ரெண்டுமே எனக்கு 2 வார்த்தைகள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கேள்வியை நான் ஆங்கிலத்தில் பார்க்குறேன். In a certain code language 481 means, அதாவது 481 means sky in blue அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்கை இன் ப்ளூ அப்படிங்கிறது ஸ்கை இன் ப்ளூ அப்படிங்கிறது 481. 246 மீன்ஸ் 246 மீன்ஸ் சி இன் டீப். சரியா? சி இன் டீப். அடுத்து 698 698 மீன்ஸ் சி லுக்ஸ் ப்ளூ. சி லுக்ஸ் ப்ளூ. இப்போ இதில் எனக்கு பொதுவாக இருக்கிற வார்த்தைகள்லாம் என்னன்னு பாருங்க. ப்ளூ எனக்கு பொதுவாக இருக்குது. இந்த ரெண்டுலையும் ப்ளூ எனக்கு பொதுவாக இருக்குது. இந்த ரெண்டுலையும் எனக்கு இன் பொதுவாக இருக்குது. அடுத்து சிங்கிற வார்த்தை இந்த ரெண்டுலையும் பொதுவாக இருக்குது. அப்போ நான் எண்களை நான் அதில் ரிலேட் பண்ணுறேன். இப்போ இந்த ரெண்டுலையும் பொதுவாக இருக்கக்கூடிய எண் என்ன? 6 6 பொதுவாக இருக்குது. அப்போ சி இங்கே வார்த்தையில் பொதுவாக இருக்குது. அப்போ சிங்கிற வார்த்தை எதை மீன் பண்ணுது? 6 அப்படிங்கிற எண்ணை மீன் பண்ணுது. அடுத்து இந்த ரெண்டுலையுமே எனக்கு எது பொதுவாக இருக்குது? இன்னுங்கிறது பொதுவாக இருக்குது. அதில் எண்கள் எது பொதுவாக இருக்குது? 4. அப்போ இன்கிற வேர்டு 4 அதை டினோட் பண்ணுது. அடுத்து முதல்லையும் கடைசிலையும் ப்ளூங்கிற வார்த்தை எனக்கு சேமாக இருக்குது. அப்போ ப்ளூங்கிற வார்த்தை எனக்கு சேமாக இருக்குன்னா இங்கே எனக்கு லெட்டர் எண்ணில் எது சேமாக இருக்குது? 8 எனக்கு சேமாக இருக்குது. அப்போ ப்ளூங்கிற வேர்டு எதை டினோட் பண்ணுது? 8. எனக்கு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? லுக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை டினோட் பண்ணக்கூடிய எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல எனக்கு சி என்கிறது 6ன்னு தெரியும், ப்ளூங்கிறது 8ன்னு தெரியும். அப்போ அதை விட்டு போன 9 தான் எதை டினோட் பண்ணுது? லுக்ஸை டினோட் பண்ணுது. அப்போ ஆன்சர் என்ன? 9. இதுதான். ஸோ அடுத்த கேள்வி, கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிற டாபிக்கில் தான் வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறதான் கொடுத்துருக்கிறது. எல்லாமே ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னை ஃபாலோ பண்ணும். ஸோ ஏதோ ஒன்று மட்டும் அந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன லெட்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க? AEHL. ஸோ ஆல்ஃபபெட் கொடுத்துருக்காங்கன்னா ஆல்ஃபபெட்டினுடைய பொசிஷன் வச்சு நான் பார்க்குறேன். ஏங்கிறது முதல் எழுத்து, ஈங்கிறது 5வது எழுத்து, ஹெச்ங்கிறது 8வது எழுத்து, எல்ங்கிறது 12வது எழுத்து. நான் அதனுடைய வித்தியாசம் பார்த்தேன்னா இதனுடைய வித்தியாசம் 4 எழுத்து, இதனுடைய வித்தியாசம் 3 எழுத்து, இதனுடைய வித்தியாசம் 4 எழுத்து. ஸோ 4 3 4ங்கிறது இதனுடைய பேட்டர்ன். அடுத்த ஆப்ஷன் பியை பார்க்குறேன். பி என்ன கொடுத்துருக்காங்க? BFJN கொடுத்துருக்காங்க. BFJN
பிங்கிறது 2வது எழுத்து, எஃப்ங்கிறது 6வது எழுத்து, ஜேங்கிறது 10வது எழுத்து, என்னங்கிறது 14வது எழுத்து. வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இதனுடைய வித்தியாசம் 4, இதனுடைய வித்தியாசம் 4, இதனுடைய வித்தியாசம் 4ன்னு இருக்கு. அடுத்து ஹெச்எல்பிடி, ஹெச்எல்பிடி சரிங்களா? ஸோ ஹெச்ங்கிறது 8வது எழுத்து, எல்ங்கிறது 12வது எழுத்து, பிங்கிறது 16வது எழுத்து, டீங்கிறது 20வது எழுத்து. வித்தியாசம் பார்த்தா 4, 4, 4 எழுத்துக்கள். எம்கியூவிஇசட் சரிங்களா? ஸோ எம்கியூவிஇசட் இதுலேயும் வித்தியாசம் பார்த்தோன்னா இது 13வது எழுத்து, இது 17வது எழுத்து, இது 22வது எழுத்து, இது 26வது எழுத்து. வித்தியாசம் பார்த்தா 4, இதனுடைய வித்தியாசம் 5, இதனுடைய வித்தியாசம் 4. ஸோ இப்போ இதில் ஃபாலோ ஆகிற பேட்டர்ன் பார்த்தோன்னா இங்கே 4, 3, 4, இங்கே 4, 4, 4, அதே மாதிரி இங்கேயும் 4, 4, 4, இங்கே 4, 5, 4ன்னு இருக்குது. இங்கே 2 ஆப்ஷனில் எனக்கு ஒரே பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. ஸோ அப்போ இது கேள்விக்கான ஆன்சர் எனக்கு சியா இருக்கலாம் அல்லது பியா இருக்கலாம் சரிங்களா? 2ல் ஏதாவது ஒன்று ஆன்சராக இருக்கும். ஸோ அடுத்து இந்த இணைக்கு பொருத்தமான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இணையா கொடுத்துருக்கிறது ஆவியாதல், மேகம், மழை. கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறது மாதிரி தான் கொடுத்துருக்கிறது. ஏதோ ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது, அதை டினோட் அதே மாதிரி இருக்கக்கூடிய பொருத்தமான இணையை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. ஆவியாதல், மேகம், மழை. ஸோ பார்த்தாலே தெரியுது ஆவியாதல் மூலமா என்ன உருவாகுது, மேகம் உருவாகும். மேகம் மூலமா என்ன கிடைக்குது, மழை கிடைக்குது அப்படிங்கிறது தான். இதே மாதிரி ஃபாலோ ஆகக்கூடியது பார்த்தோம்னா தும்மல், இருமல், சளி சரிங்களா? ஸோ அப்படி ரிவர்ஸ் ஆகிருக்குது. எனக்கு இங்கிலீஷில் பார்த்தோம்னா இது என்ன சொல்லுவோம், கோல்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது ஸ்னீஸ் அண்ட் காஃப் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஃபாலோ ஆகாது. அடுத்து விபத்து, காயம், வலி அப்படிங்கிறது பார்த்தோம்னா விபத்து மூலமா நமக்கு என்ன ஏற்படும், காயம் ஏற்படும். காயத்தின் மூலமா என்ன உருவாகும், வலி உருவாகும். அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஆவியாதல் மூலமா மேகம் உருவாகும், மேகத்தின் மூலமா மழை உருவாகும். அதே தான் விபத்தினால் ஏற்படக்கூடியது காயம், காயத்தினால் உருவாகக்கூடியது வலி. தோல் பதனிடுதல், தோல் பணப்பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தோல் தான் முதல்ல வரணும். தோல்ல இருந்து தான் நம்ம தோல் பதனிடுதல் செஞ்சு அது மூலமா என்ன பண்றோம், பணப்பை பண்றோம். அடுத்து மொட்டு, மலர், நறுமணம் அப்படிங்கிறது தான். மொட்டு, மலர்ல இருந்து 2ல இருந்து நறுமணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் என்ன, பி, விபத்து, காயம், வலி. ஸோ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், விபத்துனால காயம் ஏற்படுது, காயத்தின் மூலமா வலி உருவாகுது. ஆவியாதல்னால் மேகம் உருவாகுது, மேகத்தினால் மழை உருவாகுது. ஸோ ஆன்சர் பி. ஸோ அடுத்த கேள்வி வெரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் டாபிக்ல தான். வீரத்துடன் செயல்படுவரிடம் கீழ்கண்டவற்றில் எது காணப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வீரம்னா பிரேவரி. இப்போ பிரேவரி எது கூட ரிலேட் ஆனது, டைரக்டா தைரியத்து கூட தான் ரிலேட் ஆனது. அனுபவங்கள், சக்தி, அறிவை விட ரொம்ப பொருத்தமான வார்த்தைன்னு பார்த்தோம்னா என்ன வரும், தைரியம் வரும். அடுத்த கேள்வி எந்த உருவம் மறைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. எம்படட் இமேஜ் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க இமேஜ் என்ன, இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இதை ஃபாலோ ஆகக்கூடிய சிம்பிள்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல எனக்கு இங்க இருக்குது. ஸோ இங்க இந்த டேர்ம் இருக்குது, ஆனால் இங்க உருவாகக்கூடிய இந்த பேட்டர்ன் இல்லை. ஸோ அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா இதே பேட்டர்ன் இங்கேயும் இருக்குது, ஆனால் எப்படி இருக்குது, எனக்கு மிரர் இமேஜ் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோம்னா கொடுத்துருக்கிறத பார்த்துருங்க, இங்க இருக்குது இந்த இமேஜ்ங்கிறது இங்க இன்பில்ட் ஆயிருக்குது. ஸோ இதில் பார்த்தோம்னா இங்கேயுமே எனக்கு என்ன வரல, இந்த கனெக்டிவ் லைன் இல்லை. ஸோ இப்போ ஆன்சர் என்ன, சி. ஸோ அடுத்த கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடரை கவனமாக படித்து வினாவிற்கு விடையளிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பா நியூமரிக் சீரீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல ஆல்பபெட் இருக்குது அண்ட் நியூமரல்ஸ் நம்பர்ஸ் இருக்குது, அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல மேற்குறிப்பிட்ட தொடரில் குறியீடுக்கு முன்னரும் அடுத்ததாக எண்ணும் இருக்குமாறு எத்தனை மெய்யெழுத்துக்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிறது எல்லாமே எனக்கு ஆல்பபெட்ஸ். அதுல மெய்யெழுத்துக்கள்னா எதை டினோட் பண்றாங்கன்னா கான்சனன்ஸை டினோட் பண்றாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, குறியீடுக்கு முன்னரும், அதாவது ப்ரெசிடட் பை சிம்பிள்ஸ். அப்போ ஒரு கான்சனன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இங்க என்ன இருக்கணும்னா சிம்பிள் இருக்கணும். அடுத்ததாக எண்ணும், அப்போ அந்த கான்சனன்ஸ்க்கு அடுத்து என்ன இருக்கணும், நம்பர் இருக்கணும். ஸோ அப்போ கொடுத்துருக்கிறது ஒரு மெய்யெழுத்து, மெய்யெழுத்துக்கு அடுத்து என்ன இருக்கணும், எனக்கு எண் இருக்கணும், அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும், ஒரு குறியீடு இருக்கணும். ஸோ இந்த பேட்டர்ன்ல இருக்கிற மாதிரி எத்தனை மெய்யெழுத்துக்கள் உள்ளன அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா எனக்கு நான் குறியீடு, இந்த குறியீடு எனக்கு கம்மியாக தான் இருக்குது, அதனால நான் முதல்ல குறியீடு பார்க்குறேன். இந்த இடத்துல இங்கே எனக்கு குறியீடு இருக்குது, இந்த குறியீடுக்கு அடுத்து ஒரு எழுத்து இருக்குது, அந்த எழுத்துக்கு அடுத்து ஒரு எண் இருக்குது. ஸோ இந்த ஒரு பேட்டர்ன் இங்கே ஃபாலோ ஆகுது. அதே மாதிரி கேன்னு பார்த்தோம்னா கேங்கிறது மெய்யெழுத்து, ஆல்பபெட்டில் மெய்யெழுத்து. அதே மாதிரி அடுத்த குறியீடு எங்கே இருக்குது, இந்த இடத்துல குறியீடு இருக்குது, ஆனால் குறியீடுக்கு அடுத்து என்ன இருக்கணும், எனக்கு கான்சனன்ட் இருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, ஏ இருக்குது, ஏங்கிறது என்ன வவ்வல். ஸோ அப்போ அது கிடையாது.
அடுத்த குறியீடு பார்த்தோம்னா இங்க டாலர் சிம்பிள் இருக்குது இந்த குறியீடு. இந்த குறியீடுக்கு அடுத்து என்ன இருக்குது? லெட்டர். அந்த லெட்டர் கான்சனன்ட் லெட்டர் தான், ஆனா அதுக்கடுத்து என்ன வரணும்? எண் வரணும். ஆனா இங்க என்ன இல்லை? எண் இல்லை. ஸோ வேற என்னெல்லாம் இருக்குது? இங்க இந்த இடத்துல ஒரு குறியீடு இருக்குது. குறியீடுக்கு அடுத்து என்ன இருக்கணும்? எனக்கு கான்சனன்ட் இருக்கணும், அதுக்கடுத்து எண் இருக்கணும். அப்போ இங்க ஒரு பேட்டர்ன் இருக்குது, இங்க ஒரு எண் இருக்குது. வேற எங்கேயாவது இருக்குதா? குறியீடுன்னு பார்த்தோம்னா இங்க ஒரு குறியீடு, அடுத்து இருக்கிறது வவ்வல். அது மாதிரி இங்க குறியீடு, அதுக்கு அடுத்து இருக்கிறது எனக்கு வவ்வல். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த இடத்துல பார்த்தோம்னா இப்போ பிங்கிறத பார்த்தோம்னா குறியீடுங்கிறது எழுத்து கொடுத்துருக்கக்கூடிய கான்சனன்ட்டுக்கு அடுத்து இருக்குது. ஆனா அடுத்ததாக என்ன வரணும்? எண் வரணும், ஃபாலோடு பை எண் வரணும். இங்க எனக்கு என்ன இருக்குது? இங்கேயும் குறியீடு இருக்குது, அடுத்து எழுத்து இருக்குது, அடுத்து எண் இருக்குது. அடுத்து வேற எங்கேயுமே குறியீடு இல்லை. ஸோ அப்போ கொடுத்துருக்கிறதுல அந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆகக்கூடியது என்ன? 2 ஃபாலோ ஆகுது. ஸோ அப்போ ஆன்சர் என்ன? 2. ஸோ அடுத்த கேள்வி கூற்று மற்றும் முடிவுகள் கொடுத்துருக்குறாங்க. கூற்று கொடுத்துருக்கிறது, நாங்கள் சில முறையான சரியான பாடம் கற்பிக்கும் ஆற்றல்களை உலகில் உள்ள பெரிய நிறுவனங்களிலிருந்து படித்து கற்பிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரியான பாடம் கற்பிக்கும் ஆற்றல்கள் அதை உலகில் பெரிய நிறுவனங்களிலிருந்து படித்து கற்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எம்என் இன்ஸ்டிடியூட் ப்ரொஃபஸர் அப்படிங்கிறவர் சொல்றாரு. இதனுடைய முடிவு என்னன்னா, எம்என் நிறுவனம் உலகில் உள்ள ஒரு சிறந்த நிறுவனம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க கூற்றுல இந்த ஸ்டேட்மெண்ட் எங்கேயுமே இல்லை. எம்என்கிற நிறுவனம் உலகில் உள்ள பெரிய நிறுவனங்களிலிருந்து அந்த ஆற்றல்களை கற்பிக்கும், சரியான பாடம் கற்பிக்கும் ஆற்றல்களை படித்து கற்பிக்கிறோம் அப்படிங்கிறதான் சொல்றாங்களே தவிர எம்என் நிறுவனம் உலகத்திலேயே ஒரு மிக சிறந்த நிறுவனம்ங்கிறது கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ல இல்லை. உலகில் உள்ள சிறந்த நிறுவனங்கள் கடைபிடிக்கும் நல்லவைகளாகவும் பயனுள்ளவைகளாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா உலகில் உள்ள சிறந்த நிறுவனங்கள் கடைபிடிக்கும் நல்லவை, அவை நல்லவைகளாக இருக்கிறதுனால தான் அதை என்ன பண்றாங்க? எம்என் இன்ஸ்டிடியூட் ப்ரொஃபஸர்ங்கிறது அந்த சில முறையான சரியான பாடம் கற்பிக்கும் முறைகளை படித்து அவங்க கற்பிக்கிறாங்க. ஸோ அப்போ முடிவு 2 மட்டும்தான் ஃபாலோ ஆகுது. ஸோ அப்போ ஆன்சர் முடிவு 2 மட்டும் சரி. ஸோ அடுத்த கேள்வி, சிம்பாலிக் ஆப்ரேஷன். ஸோ கொடுத்துருக்கிறது எனக்கு என்ன? சிம்பிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் அது என்ன பண்ணுறாங்க? ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனாக ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. இந்த கேள்வி பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டது. ஏ ஹேஷ் பி என்பது ஏ வகுத்தல் பி. ஸோ இந்த சிம்பிள் ஹேஷ்ங்கிற சிம்பிள் எனக்கு எதை டினோட் பண்ணுதுன்னா வகுத்தலை டினோட் பண்ணுது. ஏ ஸ்டார் பி என்பது ஏ பெருக்கல் பி அப்படிங்கிறது. இந்த ஸ்டார் சிம்பிள் எதை டினோட் பண்ணுதுன்னா பெருக்கலை டினோட் பண்ணுது. ராம் என்பவரின் வருமானம் ரவியின் வருமானத்தில் 80%. அதாவது ஏ ராம் என்பவரினுடைய வருமானம் ஏங்கிற ஒரு வேல்யூ, ரவியினுடைய வருமானம் பிங்கிற வேல்யூல 80% சொல்றாங்க. பிங்கிற ஒரு வேல்யூ இருக்குது, இதுல 80%. இதுதான் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட். இதை நான் என்ன பண்ணணும்? ரீப்ளேஸ் பண்ணணும். கொடுத்துருக்கிற சிம்பிளை ஆப்ரேஷன், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனை நான் சிம்பிளா ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க எனக்கு? ஏ என்பவர் 80% ஆஃப் பி அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதுவோம்? 80%ங்கிறது 80/100, ஆஃப்ங்கிறது மல்டிபிகேஷன் பி. ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஏங்கிறது 80/100 இன்ட்டு பி, இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். வகுத்தலை என்னன்னு சொல்லலாம்? ஹேஷ். இந்த சிம்பிளில் டினோட் பண்ணலாம். ஸோ ஹேஷ் 80/100. பெருக்கலை எப்படி டினோட் பண்ணலாம்? ஸ்டார் பி. ஸோ அப்போ இது எங்கள் ஆப்ஷனில் இருக்குது 80/100 ஸ்டார் பி. ஸோ ஆன்சர் என்ன? சி. ஸோ அடுத்த கேள்வி, ஃபிகரல் ரீசனிங்கில் இமேஜஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த இமேஜஸில் அடுத்து வரக்கூடிய படம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல இந்த இமேஜ் பார்த்தோம்னா இந்த இமேஜில் எத்தனை கோடு இருக்குது? 2 கோடு இருக்குது. இங்கே 3 கோடு இருக்குது, இங்க 4 கோடுகள் இருக்குது. அப்போ இதுக்கு அடுத்து என்ன வரும்? 5 கோடுகள் கொண்ட ஒரு இமேஜ் தான் வரும். இதுல சொல்ல முடியாது. இதை இங்க எனக்கு 4 கோடுகள் இருக்குது, இங்க 6 கோடுகள் இருக்குது. ஸோ இது 5 கோணம், சரிங்களா? ஸோ அப்போ பி தான் ஆன்சர். அடுத்த கேள்வி, நடவடிக்கையின் போக்கு, கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ல இருந்து கேட்டிருக்காங்க. கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அணுசக்தியால் நாட்டின் பாதுகாப்பை உருவாக்க முடியாது அப்படிங்கிறது தான் கூற்றா இருக்குது. இதனுடைய நடவடிக்கையின் போக்கு என்னவா இருக்கும்? 2 நடவடிக்கைகள் 3 நடவடிக்கைகள் கொடுத்துருக்காங்க. முதல் நடவடிக்கை என்ன? நாம் அணுசக்தியை மேலும் அதிகரிப்பதை நிறுத்த வேண்டும். 2வது அணுசக்தியை அழிக்க வேண்டும். 3வது தூதரக உறவுகளை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும். இப்போ நாட்டின் பாதுகாப்பை உருவாக்க ஒரு பாசிட்டிவான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ங்கிறது என்னவா இருக்கும்?
தூதரக உறவுகளை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துவது தான் எனக்கு சரியா இருக்கும். ஏன்னா அணுசக்தியால் நாட்டின் பாதுகாப்பை உருவாக்க முடியாது அப்படிங்கிறது, அணுசக்தியால் மட்டுமே நாட்டின் பாதுகாப்பை உருவாக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம அதுல இருந்து இன்ஃபர் பண்ணக்கூடிய டேட்டா. அப்ப நம்ம உடனே அணுசக்தியினுடைய உற்பத்தியை நிறுத்தி ஏற்கனவே இருக்கக்கூடிய அணுசக்தியை அழிக்க வேண்டிய தேவை எதுவுமே கிடையாது. நம்ம பண்ண வேண்டியது தூதரக உறவுகளை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும். இப்ப இதனுடைய ஆன்சர் நடவடிக்கை 3 மட்டும் சரி. அடுத்த கேள்வி, இன்சர்ட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர், விடுபட்ட எண்ணை தேர்ந்தெடுக்க அல்லது விடுபட்ட எண்ணை நிரப்புக அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. இங்க கொடுத்துருக்க நம்பர்களை பாருங்க, 6, 36, 216, 5, 25, 125, 4 ?64. இதுல பாத்தீங்கன்னா இதுல கொடுத்துருக்க எண்களை பார்த்தாலே நமக்கு தெரியாது, எல்லாமே என்னவா இருக்குது, வர்க்க எண்களாகவும் கன எண்களாகவும் இருக்குது. எனக்கு பார்த்தாலே தெரியுது. 6ங்கிறது 6^1, 36ங்கிறது 6னுடைய வர்க்கம், 216ங்கிறது 6னுடைய கணம். அதே மாதிரி 5 பார்த்தோம்னா 5னுடைய வர்க்கம், இது 5னுடைய கணம். அப்ப இங்க என்ன இருக்குது, எனக்கு 4 இருக்குது. இப்போ இங்க என்ன இருக்குது, எனக்கு 4னுடைய கணம் இருக்குது. அப்ப இங்க என்ன மதிப்பு வரும், 4னுடைய வர்க்கம் வரும். அப்ப விடுபட்ட என்ன, 16. ஸோ ஆன்சர் 16. அடுத்த கேள்வி, கேலண்டர். ஜனவரி 1, 2007 திங்கள் கிழமை எனில் ஜனவரி 1, 2008 என்ன கிழமையாக இருக்கும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஜனவரி 1, 2007 திங்கள் கிழமைங்கிறத கொடுத்துட்டாங்க. ஜனவரி 1, 2008 அப்படின்னா என்ன டைம் பீரியட் ஆயிருக்குது, கரெக்டா 1 வருஷம் ஆயிருக்குது. நமக்கு பொதுவா ஒரு சாதாரண வருடம் 2007ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது சாதாரண வருடம் தான், லீப் வருடம் இல்லை. 365 நாட்கள் இருக்கும். அதை நான் வாரங்களா பிரிச்சேன்னா எத்தனை வரும், 52 வாரங்களும் ஒரு ஆட் டே. சரிங்களா, ஒரு நாள் எனக்கு மிச்சம் வருத நாளா இருக்கும். ஸோ அப்போ நான் வழக்கமா ஒரு வருஷத்துல இருந்து நெக்ஸ்ட் இயர் போகும்போது இந்த வருஷத்துல ஒரு பர்டிகுலரான டேட் இந்த கிழமையில இருந்துச்சுன்னா அது அடுத்த வருஷம் என்னவா மாறும், அதுக்கு அடுத்த நாளா மாறும். ஸோ அப்போ திங்கள் கிழமையா இருந்துச்சுன்னா ஜனவரி 1, 2008 என்ன கிழமையா மாறும், செவ்வாய் கிழமையா மாறும். இப்போ அடுத்த கேள்வி பாருங்க, 2020 ஜனவரி 1 வியாழக்கிழமை, 2020 ஜனவரி 1 வியாழக்கிழமை எனில் 2021 ஜனவரி முதல் என்ன கிழமை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2021 ஜனவரி முதல் தேதி. ஸோ அப்போ அதே மாதிரி எனக்கு ஒரு ஆண்டு டைம் பீரியட் தான். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எனக்கு 2020ங்கிறது என்னவா இருக்கும், லீப் இயரா இருக்கும். லீப் இயர்ல மொத்தம் 366 நாட்கள். இதை நான் வாரங்களா பிரிச்சா 52 வாரங்களும் மீதி 2 நாட்களும் வரும். இல்லை, 6 டேஸ் எனக்கு 2. அப்போ நான் டேட் பார்க்கும்போது அதுக்கு இடையில எனக்கு லீப் இயர் விழுந்துச்சுன்னா பிப்ரவரியில் எக்ஸ்ட்ரா ஒரு டே வரும். அப்போ எனக்கு வழக்கமா ஒரே ஒரு கிழமை தள்ளி போறதுக்கு பதில் என்ன ஆகும், 2 கிழமைகள் எனக்கு எக்ஸஸா வரும். இப்போ வியாழன்னா அதுக்கு அடுத்து வெள்ளி வராது, அடுத்து சனிக்கிழமை வரும். ஸோ அப்போ அதற்கு பதில் என்ன, சனிக்கிழமை. சரிங்களா. ஸோ இது வரைக்கும் மொத்தம் 40 கொஸ்டினும் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ ரீசன்ட் கொஸ்டின் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, கேட்ட கேள்விகள் எல்லாமே கொஞ்சம் எளிமையான கேள்விகள் தான். கண்டிப்பாக 40ல் 38, 39 கேள்விகள் என்ன உறுதியாக எல்லாராலையுமே பதிலளிக்கக்கூடிய கேள்விகளாக தான் இருந்துச்சு. நீங்களும் எல்லாரும் நல்லா தான் கொஸ்டின் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ எல்லாரும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ விபுதர் ஐஏஎஸ் அகாடமியிலேருந்து வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி.